Welcome back to our channel Success Clicks. இந்த சேனல்ல TNPSC Combined Engineering Serviceக்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ டெஸ்ட் சீரீஸில் 5th வீடியோ. இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வித் யூஷுவல் நோட்டேஷன்ஸ் த எக்ஸ்பிரஷன் v ஸ்கொயர்ட் பை gr ரெப்ரசன்ட். வித் யூஷுவல் நோட்டேஷன்ஸ் த எக்ஸ்பிரஷன் v ஸ்கொயர்ட் பை gr ரெப்ரசன்ட். ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தா கீழே லைவ் சேட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். With usual notation, the expression v squared by gr represent centrifugal force, centrifugal ratio, super elevation and radial acceleration. So, இதில் 4ல் v squared by grங்கிறது எதோட ஃபார்முலா? So, v squared by gr. gங்கிறது acceleration due to gravity, rங்கிறது radius of curvature, vங்கிறது as usual volume. So, v squared by grங்கிறது centrifugal ratio கான formula. Answer is B, centrifugal ratio. With usual notation, the expression v squared by gr represent centrifugal ratio. அடுத்த question. Greater accuracy in linear measurements is obtained by. Greater accuracy in linear measurements is obtained by tachymetry, direct chaining, direct taping, all the above. Tachymetry, direct chaining, direct taping, all the above. ஸோ இதில் எதில் மெஷர் பண்ணால் ஒரு கரெக்டான அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்டு இதில் எதில் வரும்? ஸோ டேக்யோமெட்ரிக் சர்வேயில் வருமா, டைரக்ட் செயினிங் சர்விங்கில் கிரேட்டர் அக்யூரன்சி வருமா, அல்லது டேப் மூலயமா பண்ணுற சர்வேவில் வருமா, ஆல் த எபோவான்னு கேட்குறாங்க. ஸோ த கிரேட்டர் அக்யூரசி அப்டைன் பை டைரக்ட் டேப்பிங். ஸோ டேக்யோமெட்ரிங்கிறது ஒரு டிவைஸ் செட் பண்ணிவிடுவோம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக கரெக்டாக இப்போ 3.5 மீட்டர் இருக்குன்னா டேப்பில் எடுத்தோன்னா 3.5 மீட்டர் கரெக்டாக வந்துடும். இது டேக்யோமெட்ரினா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதே மாதிரி செயினிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த லிங்க்கு எல்லாத்தையுமே வச்சு தான் செயினிங்கில் மெஷர் பண்ணுவோம். ஸோ செயினிங்கும் கரெக்டான அக்யூரேட்டாக இருக்காது, ஓரளவுக்கு ரிலேட்டடான மெஷர்மெண்ட்ஸாக தான் இருக்குமே தவிர அக்யூரேட் மெஷர்மெண்ட்டாக இந்த டேக்யோமெட்ரியும் செயினிங்கும் இருக்காது. ஸோ இதே நம்ம டேப்பில் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எவ்வளோ அளவு இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துடலாம். ஸோ அதுதான் greater accuracy in linear measurements is obtained by direct taping. Answer is C. அடுத்த question. Back bearing of a line is equal to. Back bearing of a line is equal to 4 bearing plus or minus 90 degree, 4 bearing plus or minus 180 degree, 4 bearing plus or minus 360 degree and 4 bearing plus or minus 270 degree. So back bearing is equal to. Back bearing is equal to. So correct answer is 4 bearing plus or minus 180 degree. 4 bearing plus or minus 180 degree. Back bearing equal to 4 bearing plus or minus 180 degree. அடுத்த question. The coefficient of friction depends upon. The coefficient of friction depends upon nature of surfaces, area of contact, shape of surfaces, all the above. The coefficient of friction depends upon nature of surfaces, area of contact, shape of surfaces, all the above. ஸோ ஒரு ஃப்ரிக்ஷனுங்கிறது தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு உராய்வு அப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் ரோட்டில் அப்படின்னா அந்த ரோட்டோட சர்ஃபேஸுக்கும் நம்ம வண்டிக்கும் ஏற்படுற ஒரு இடைப்பட்ட உரசுதல் மாதிரி ஒரு இது தான் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எந்த இடத்துல இருக்குன்னா, இப்போ ரோட்லேயே வண்டி போகுது அப்படின்னா ரோட்டோட மேலே உள்ள சர்ஃபேஸுக்கும் நம்ம வண்டிக்கும் தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த சர்ஃபேஸை பொறுத்து தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ். So, this is the correct answer. The coefficient of friction depends upon nature of surfaces. அடுத்த question. The unit of work or energy in SI unit is. The unit of work or energy in SI unit is. So, work or energy ஓட SI unit என்ன? Newton, Pascal, kilogram meter and joule. Newton, Pascal, kilogram meter, joule. So, எனர்ஜிங்கும் போது ஆன்சர் ஜூல். ஸோ எனர்ஜி ஆர் ஒர்க் இஸ் டன் பை ஜூல் தான் SI யூனிட். ஸோ எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஜூல். அடுத்த கொஸ்டின். A bending moment may be defined as. A bending moment may be defined as arithmetic sum of moments of all the forces on either side of the section
அடுத்த ஆப்ஷன் arithmetic sum of forces on either side of the section. Option C, algebraic sum of moments of all the forces on either side of the section. None of this. A bending moment may be defined as. Bending moment எப்படி define பண்ணுவோம்? So correct answer is answer C. Algebraic sum of moments of all the forces on either side of the section. So bending moment equal to algebraic sum of all the forces. Algebraic sum of all the forces on either side of the section. அடுத்த question. Which of the following is a vector quantity? Which of the following is a vector quantity? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் vector quantity எது? Energy, mass, momentum, angle. Energy, mass, momentum, angle. ஸோ இதில் vector quantity. ஸோ வெக்டர் குவான்டிட்டிக்கும் போது எனர்ஜி வெக்டர் குவான்டிட்டி இல்லை, மாஸும் வெக்டர் குவான்டிட்டி இல்லை, ஆங்கிளும் வெக்டர் குவான்டிட்டி இல்லை. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மொமெண்டம் மட்டும்தான். ஸோ மொமெண்டம் தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஆன்சர் இஸ் சி, மொமெண்டம். Which of the following is the vector quantity? So answer is momentum. அடுத்த question. Fundamental relationship between dry density. Dry density ஓட notations gamma D and bulk density gamma and water content W is. So dry density and bulk density water content. So இது மூணுக்கும் உள்ள relationship என்னன்னு கேட்குறாங்க. Gamma equal to gamma D divided by 1 plus W. Dry density equal to bulk density divided by 1 plus water content. And water content equal to bulk density divided by 1 plus dry density. So last இருக்குது W equal to bulk density divided by 1 minus dry density. Fundamental relationship between dry density, bulk density and water content. So இது ஒரு repeated question தான், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் இஸ் பி. ட்ரை டென்சிட்டி ஈக்குவல் டு பல்க் டென்சிட்டி டிவைடட் பை 1 ப்ளஸ் வாட்டர் கண்டென்ட். காமா டி ஈக்குவல் டு காமா டிவைடட் பை 1 ப்ளஸ் டபிள்யூ. ஸோ இதுதான் ட்ரை டென்சிட்டிக்கும் பல்க் டென்சிட்டி அண்ட் வாட்டர் கண்டென்ட். ஸோ மூணுக்கும் உள்ள ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப். ஆன்சர் பி, காமா டி ஈக்குவல் டு காமா டிவைடட் பை 1 ப்ளஸ் டபிள்யூ. அடுத்த கொஸ்டின். The coefficient of curvature is defined. The coefficient of curvature is defined d60 by d10, d10 by d60, d30 square divided by d60 into d10 and d10 square divided by d30 into d60. இதில் coefficient of curvature கான கரெக்டான ஃபார்முலா இது. d60 by d10, d10 by d60, d30 square divided by d60 into d10, d10 square divided by d30 d60. So correct answer is answer C. d30 square divided by d60 into d10. So இதுதான் coefficient of curvature கான கரெக்டான ஃபார்முலா. d30 square divided by d60 into d10. அடுத்த question. The minimum water content at which the soil just begins to crumble when rolled into thread 3 mm in diameter is known. The minimum water content at which the soil just begins to crumble and rolled into thread 3 mm in diameter is known as. ஸோ மினிமம் வாட்டர் கண்டென்ட்டில் ஒரு சாயிலை வந்து க்ரம்பிள் பண்ணுறோம். ஸோ சாயிலை வந்து சின்னதாக ரோல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ரோலோட சைஸ் வந்து 3 mmக்கு ரோல் பண்ணுறாங்க. சாயிலை மினிமம் வாட்டர் கண்டென்ட் கலந்து 3 mmக்கு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், பர்மியபிலிட்டி. லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட், பர்மியபிலிட்டி. ஸோ மினிமம் வாட்டர் கண்டென்ட் மட்டும் கொடுத்துருந்தா லிக்விட் லிமிட்டில் சொல்லலாம். ஆனால் மினிமம் வாட்டர் கண்டென்ட்டில் சாயிலை வந்து 3 mmக்கு ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பிளாஸ்டிக் லிமிட் வரணும். ஸோ ஆன்சர் இஸ் பி, பிளாஸ்டிக் லிமிட். ஒரு சாயில் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் லிமிட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை ரோல் பண்ண முடியும். ஸோ சுத்தமாக வந்து பிளாஸ்டிக் லிமிட் முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த சாயிலை ரோல் பண்ணுறது பிரேக் ஆகிடும். ஸோ எவ்வளோ பிளாஸ்டிசிட்டி லிமிட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சாயிலை வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் த சாயில் ஜஸ்ட் பிகின் டு கிரம்பிள் when rolled into thread 3 mm in diameter is known as plastic limit.
ஸோ இதுதான் மேலபிலிட்டிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின், அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் மாடுலர் பிரிக் இஸ். அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் த ஆக்சுவல் சைஸ் ஆஃப் மாடுலர் பிரிக் இஸ். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஸோ மாடுலர் பிரிக்கோட சைஸ் 19 × 9 × 9 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆக்சுவல் பிரிக்கோட கரெக்டான சைஸ். 19 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டர். இது வந்து வித்தவுட் மார்ட்டர். ஸோ இது வித்தவுட் மார்ட்டர். ஸோ இதுவே மாடுலர் பிரிக் வித் மார்ட்டரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 20 × 10 × 10 சென்டிமீட்டர் வரணும். 20 × 10 × 10 சென்டிமீட்டர் வித் மார்ட்டரில் வரணும். வித்தவுட் மார்ட்டர்னும் போது 19 × 9 × 9 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார். செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட், small areas with crowded details, large area with simple details and large area with difficult details. ஸோ செயின் சர்வே எந்த இடத்துக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்? ஸ்மால் ஏரியாவுக்கு சூட்டபிளாக இருக்குமா, ஸ்மால் ஏரியா வித் க்ரௌடட் டீட்டெயில்ஸா, அல்லது லார்ஜ் ஏரியாவுக்கு சூட்டபிளாக இருக்குமா? செயின் சர்வேவை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் சூட்டபிளானது. ஸோ ஆன்சர் ஏ தான், ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்டு. ஸோ ரொம்ப க்ரௌடடான இடத்துல நம்ம செயின் சர்வே பண்ண முடியாது. அதே மாதிரி லார்ஜ் ஏரியாவில் செயின் சர்வே பண்ண முடியாது. சர்வே பண்ண ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி டிஃபிகல்ட் டேட்டாஸ் இருக்கிற இடத்துலையும் செயின் சர்வே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஒரு கிரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் செயின் சர்வே பண்ண முடியும். ஸோ த செயின் சர்வேயிங் இஸ் வெல் அடாப்டட் ஃபார் ஸ்மால் ஏரியாஸ் இன் ஓப்பன் கிரவுண்ட். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ. டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை எ காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ், வெர்டிக்கல் கர்வ். ஸோ வெவ்வேறு விதமான கிரேடை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் என்ன? காம்பவுண்ட் கர்வா, டிரான்சிஷன் கர்வா, ரிவர்ஸ் கர்வா, வெர்டிக்கல் கர்வா. ஸோ 3 கிரேடியன்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிரேடில் இருக்குது. ஒன்று 40ல் இருக்குது, ஒன்று 30ல் இருக்குது, ஒன்று 50ல் அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ மொத்தமாக ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் வெர்டிக்கல் கர்வ். ஸோ டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை த வெர்டிக்கல் கர்வ். ஸோ இதோட இந்த வீடியோவில் பார்க்குற கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.